நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி, இளைஞர்களின் இதய துடிப்பு. Okay, before we go on with this, அந்த சைடுல நிக்கிற Let's have Preeti Karan on stage. மினிக்கு பாடல் மூலமா நம்ம எல்லாருக்கும் அவங்க பிடிக்கும். செக் Yes, she is. யாரோ இதுல வரல, டாக்டர் ரேச்சல் வரல போல, கரெக்ட்டுங்களா? She is not here, maybe she'll join us a little later. Okay, my dear beautiful ladies, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி first of all congratulations for being such I'd start by thanking Mishkin sir for offering me such a baddie role, and there is a liberty and freedom when you play a bad person. There is no restrictions or resistance. So I really enjoyed playing the role, and I got to share screen space with such big legends. In the project, I was able to share screen space with Nasir sir, Suresh Menon sir, and Vijay Sethupathi sir. I remember me and my best friend used to crush on Vijay Sethupathi sir since college. So சார் வெக்கப்படுவாரே, அது கொஞ்சம் க்ளோஸ் அப்ல எடுத்துக்கோங்க இல்லையா? I think முடிஞ்சிருச்சா சார்? so it's such a full circle moment for me to actually work closely. ரொம்ப பயமா இருக்கும். அல டெக்ல போட்டு பாக்கும்போது பயப்படலாம். Sir, we'll start off with you. உங்களுடைய அனுபவம் and உங்களுடைய blessings for this event. All the very best. I think இதோட போதும்னு நினைக்கிறேன். என் கலை குடும்பத்துக்கும் என் பத்திரிகை குடும்பத்துக்கும் இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஹாப்பி ஈவினிங். ஒரு தாய் தந்தை அவங்களோட குழந்தை ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும்னா அதுக்கு முக்கிய காரணம் அந்த தாயும் தந்தை தான். அந்த வகையில் இந்த படத்தோட தாய் யாருன்னா, எனக்கு இங்கே இருந்து ஒன்றுமே சரியாக தெரியல, பயங்கரமாக கிளேர் அடிக்குது. there are so many stars. இந்த ஸ்டார்ஸோட கிளேர்னு நினைக்கிறேன், கண்ணாடி வர வச்சிருக்கனால ஒன்றுமே பெருசாக தெரியல. பட் ஐ மீன் ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். ஒரு so many stars. இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் அவ்வளோ பேர், ஆல் ஆர் பிக் ஸ்டார்ஸ், லெஜெண்டரி ப்ரொடியூசர். லவ் சொல்றதுக்கு ஆளே கிடையாது, சிங்கப்பூர்ல தான் கிடைச்சது அவனுக்கு. யாரா அது? சிங்கம்புலி சார், அவரை கூப்பிடணுமா மேடைக்கு? பயமா இருக்கு, என்ன பேசுறாங்க, டக்குன்னு பேசுறீங்க. சார் வந்து இன்ட்ரோ கொடுக்க வரல, அதான் நீங்களும் வரலன்னு நினைக்கிறேன். ரொம்ப லென்த்தா போகுது ஷோ இன்னைக்கு. பார்த்து தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து எப்படின்னா, சார் வந்து நான் லியோ பண்ணிட்டு இருக்கும்போது தான் சொன்னார், நீ வந்து. எல்லாருக்கும் வணக்கம். ஏய் நரேன், லைட்டா ஷோ போர் அடிக்குதுடா, கொஞ்சம் ஏதாவது சொல்றா. டேய் கசகசன்னு போகுது, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஏதாவது சொல்லுங்க. இல்லைன்னா யாராவது டான்ஸ் வந்து ஆடுங்க, மஞ்சள் கலர் சாரி கட்டி வந்து டான்ஸ். சார் நீங்க டக்குன்னு டப்பு டப்புன்னு ஏதாவது ஒரு மெட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க ஆடிடுவாங்க. ஒரு மியூசிக் டைரக்டர் தான், அவரே மெட்டு கொடுப்பாரு. செக் பேச போறோம். நான் வந்துட்டேன்ப்பா, ரொம்ப போர் அடிக்குது மொத்தம் எனக்கு. இந்த நிகழ்ச்சி 3வது ஆங்கர் வரீங்களா? ஓகே. ட்ரெயின் வந்து என்னோட 4வது படம் விஷயம் கூட. சொல்லும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அஞ்சாதையோட அது பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் 100 days ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் இவர் வந்து அப்போது நிறைய கமர்ஷியல் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தார். அடுத்த படம் ஒன்று பிளான் பண்ணோம், இன்னும் பெருசாக கமர்ஷியலாக ஓடக்கூடிய மிஷ்கின் டச்சோட ஒரு படம். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா ஒரு ஆக்டரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பெரிய ஹிட் கொடுத்தா இன்னொரு நல்ல விஷயம் தானே. திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு இந்த மாதிரி, இல்லை மச்சா நான் வேறு மாதிரி படம் பண்ண போகிறேன். எனக்கு புரியல. இல்லை நம்ம அது பண்ண வேணாம், நான் வந்து என்னோட ரைட்டிங் அந்த கிராஃப்ட் வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறேன். ஐ வாண்ட் டு டூ வித்தியாசமான வேறு மாதிரி படங்கள் பண்ணணும்னு சொல்லி, சரி இந்த படம் பண்ண வேணான்னு சொன்னார் அவர். நான் ரொம்ப ரொம்ப டவுன் ஆகிட்டேன் மச்சான், ரொம்ப டவுன் ஆகிட்டேன். ஒன்றும் இல்லை, நம்ம வந்து சினிமா பொறுத்த வரைக்கும் கமர்ஷியலாக நம்ம ஒரு அது நோக்கி போகிறோம். நம்பர்ஸ் வந்து ஏறணும், இன்னும் பெரிய ஸ்டார் ஆகணும், பெரிய டைரக்டர் ஆகணும், ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து இன்னும் பெரிய ஹிட்டு கிடைக்கணும். அது ஒரு பக்கம். ஆனால் இவர் வந்து அது ஆல்ரெடி இவர் ப்ரூவ் பண்ணார். இன்னொன்று வந்து அந்த கிராஃப்ட் வந்து இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமா வந்து வி ஹேவ் டு டேக் இட் டு தி நெக்ஸ்ட் லெவல். அதுக்கு ஒரு ரைட்டிங் தேவை, அதுக்கு ஒரு கிராஃப்ட் தேவைன்னு சொல்லி ஹி வாஸ் எக்ஸ்பெரிமெண்டிங். அதுலேருந்து தான் நந்தலாலா, யுத்தம் செய், பிசாசு, ஓடாயாட்டு எல்லாம் வந்தது.
ஸோ நான் வந்து அடிக்கடி யோசிப்பேன், நான் சொல்லுவேன் மச்சா டூ அ ஃபிலிம் வித் அ பிகர் ஸ்டார். ஒருவேளை நாங்கள் ஒன்றா ஆரம்பிச்சதுனாலே தெரியல, அவரோட வெற்றியின் போது அவரோட சக்ஸஸ் வந்து எனக்கு ஒரு சக்ஸஸ் மாதிரி, எனக்கு ஒரு ப்ளஸ் மாதிரி எனக்கு தோணும். அப்படி இருக்கும்போது தான் இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட். ஸோ இட்ஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா விஜய் சேதுபதி மாதிரி ஒரு ஹீரோ, எல்லாருக்கும் பிடிச்ச ஹீரோ, ஒரு ஸ்டார், அண்ட் கலைப்புலி தானு சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர், அண்ட் மிஷ்கின். கொஞ்சம் அன்யூஷுவலாக இருந்தது அந்த காம்பினேஷன், பட் திஸ் இஸ் இட். அண்ட் இந்த ட்ரெயினோட இந்த பயணத்தில் ஐ திங்க் ஸோ இந்த லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல இருந்த ஒரு நடிகர் நான் நினைக்கிறேன். ஐ கேம் த லாஸ்ட் மினிட். அண்ட் மச்சா வித்தியாசமா என்ன மச்சா சார், நான் ஒண்ணு கேட்கவா சார்? இல்ல திடுக்கிடுமா அவர்கிட்ட இருந்து வர மெசேஜ், அவர் போனை பார்த்தோன்னே உங்களுக்கு பயமா இருக்கும் மிட் நைட் கால் வரும்போது, அந்த மாதிரி ஏதாவது கால் வரும், என்ன உங்க ஃபீலிங், என்ன ஓட்டம் என்னவா இருக்கும்? மிட் நைட்லாம் நாங்கள் கால் பண்ண மாட்டாங்க, ரொம்ப பிஸியாக இருக்கும். ஓ சாரி சார், அவன் கேரளாவில் பிஸியாக இருப்பேன், நான் தமிழ்நாட்டில் பிஸியாக இருப்பேன். மன்னிச்சிருங்க சார். மிட் நைட்லாம் காலே கிடையாதுங்க. ஓகே சார். 6 மணிக்கு மேலே சீரியஸ் ஆகிடுவாங்க. ஓகே சார். வித்தியாசமா எதுவும் இல்லை. அன்னைக்கு ரொம்ப தெளிவாக இருந்தார், இன்னைக்கு ரொம்ப தெளிவாக இருக்காரு. அன்னைக்கும் வந்து கே ஸ்ரீனிவாசன் சொன்ன மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் ரொம்ப லவுடாக இருக்கும், ரொம்ப சத்தமாக இருக்கும். இன்னைக்கு அப்படிதான் இருக்கு, இன்னைக்கும் அப்படிதான் இருக்காரு. அப்புறம் இந்த மிட் நைட் கால்ஸ் எல்லாம் அப்படி இல்ல, அத சொல்லி தெளிவா சொல்லிட்டாரு. இல்ல அது தலைவருக்கு அடிக்கடி போர் அடிக்கும், அதுதான் கொஞ்சம் கஷ்டம். சாப்பிடு சார் மட்டும் மிட் நைட் ஃபோன் பண்ணுவார் எனக்கு. ஒரு 11 மணிக்கு ஃபோன் பண்ணி லவ் யூ செல்லம் அப்படிம்பாரு. இன்னொரு விஷயம், சாப்பிடும்போது போர் அடிக்கும். கேள்விப்பட்டீங்களா? ஆமா, சாப்பிடும்போது அச்சிச்சி போர் அடிக்கும் சொல்லுவோம். கேள்விப்பட்டீங்களா? அது எல்லாம் இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்குல்ல. ஏற்கனவே நல்ல மதிப்பு எனக்கு இருக்கு மச்சான். சொல்லி நல்லா ரொம்ப அழகா. Sorry. Thank you Naren sir. So anyways, train, so happy to be part of it. இது வந்து let it become a, என்ன சொல்றது, let it run. Yes. Non stop. Thank you. Thank you. அப்போ மிச்ச 3 பேருக்கும் என்னோட கேள்வி அதான். சார் சொன்ன மாதிரி ஒரே மாதிரி அவர் சூப்பர் டைரக்டர், இது சூப்பர் படம், இது பிளாக் பஸ்டர், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ நீங்க வந்து அவரோட பர்சனலா ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நீங்க பார்த்து என்ன வியந்து, இவர் யாரு, எப்படிப்பட்டவர், இவருடைய மூளை எப்படி வேலை செய்யுது அப்படின்னு வியந்து ஏதாவது ஒரு தருணம் எங்களோட ஷேர் பண்ணுங்க. ஆனா வியந்து ஆனா கம்மியா சொல்லுங்க, ஏன்னா நிறைய பேர் பேச வேண்டியது இப்பவே லைட்டா சொல்லுங்க. சார் எனக்கு இன்ஜின் ஃப்ளோவா போயிட்டு எனக்கு சொல்றதை விட ஒரு தர டிக்கெட் ரிக்வெஸ்ட் தான் இருக்கு சார், ஒரு பப்ளிக் ரிக்வெஸ்ட். அதாவது உட்லாண்ட்ஸ் தேட்டரில் 5ஆவது படம் பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டு மறுபடியும் போய் பார்த்தோம் சார். அதில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதே கண்ணதாசன் காரக்குடி. இந்த படத்தில் வரை நீங்கள் மியூசிக் பண்ணியிருக்கீங்க, பாடுறீங்க, மியூசிக் ஷோலாம் வர்றீங்க. ஒரு தடவை பாட்டு பாடினீங்கன்னா அவரும் இருக்காரு, நாங்களும் ஒரு தன்னை மொமெண்ட்டை முடிச்சிருவோம். அதெல்லாம் சரளமா பாடுவாரு. ஆனா நீங்க கேட்கும் போல பாடுறா, அதுக்குன்னு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, கான்செப்டே இருக்கு. சார் சார் ஒரு கிராமத்துல மாடு பத்துறதுக்கு குச்சி வேணும்பாங்க, அது மாதிரி இப்ப வந்து பத்திக்கிட்டு இருக்கேன் எல்லாரும். ஓகே சார், டக்குனு கம் ஆன். இல்ல ட்ரெயின் படத்துல நான் சார் பத்தி நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் வந்து இஸ் a very visual director. சோ இதுல வந்து ட்ரெயின் இஸ் a very ரொம்ப காம்பாக்ட்டா இருக்கும்ல, புதுசா என்ன ஃப்ரேம் வைக்க முடியும். திடீர்னு சார் வந்து படுத்துடுவாரு, இங்க ஃப்ரேம் வைங்க இங்க. சோ he improvised so much, that was amazing. அண்ட் எல்லாரும் சொன்ன மாதிரி ஷார்ட் முடிச்சுட்டு வந்து அங்க மியூசிக் கம்போசிஷன் நடக்கும். இன்வால்வ்மெண்ட், வாட் இஸ் இன்வால்வ்மெண்ட் அவர் பார்த்து இட் வாஸ் a beautiful learning experience. and not just மிஸ்கின் சார், அவரோட ட்ரேட் வந்து அவரோட டீம்ல ஒவ்வொரு ஏடிக்கு ஒட்டிடுச்சு. by the end I think everybody, even Fauziya madam, their team, so it was a very collaborative experience and thank you for the learning experience sir. thank you Ganesh ji sir. அன்புராஜ் வந்து இந்த படத்துல வந்து சம்மந்தமே கிடையாது, ஆக்டரே கிடையாது. அன்புராஜ் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் சார். ஃப்ரெண்ட் கிடையாது, எனக்கு வந்து ஒரு பெரிய ஃபிலாசபர் நான் ஆக்சுவலா. மோஸ்ட் என் லைஃப்ல வந்து நான் ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் ஆக்சுவலி. அவர் வந்து வீரப்பனோட ஒரு 4 வருஷம் இருந்தாரு, அதனால 22 வருஷம் ஜெயில இருந்தாரு. வீரப்பனோட இந்த 18 பேர் இறந்து போயிட்டாங்க. ஒரே ஒரு சோல் இதுதான். இப்போ நவ் he is actually working for the welfare of tribal people. Whatever he does, he always does good for us. That deserves a great man. I'm very இந்த படத்துல வந்து ஒரு மனசாட்சி கேரக்டர் தேவைப்படுச்சு. படத்துல ஒரு மனசாட்சி தேவைப்படுச்சு. Actually he is doing as a மனசாட்சி. Few words. வணக்கம். நான் ஒரு பழங்குடி கிராமத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு ஃபோன் வந்துச்சு, அண்ணன் கூப்பிட்டாரு, எங்கடா இருக்கிற அப்படின்னாரு. ஆனால் நான் ஒரு ட்ரைபல் வில்லேஜில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். நான் நீ கிளம்பிச்சேன் வந்து இந்த ட்ரெயின் வந்துட்டு இந்திய மக்களுடைய மனசாட்சியா
இந்திய மக்களுடைய மேன்மைகளை பேசக்கூடிய மிக முக்கியமான படமா இருக்குன்னு நான் பலமா நம்புறேன். நான் அதுவும் சேதனை வந்து அதை ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. இது ஒரு நல்ல ஒரு சிறந்த மனித நேயத்தையும் மனித பண்புகளையும் மனித மேன்மைகளையும் பேசக்கூடிய ஒரு சிறந்த படமா இருக்குன்னு நான் பலமா நம்புறேன். அதுல நான் இன்னும் வேலை செஞ்சது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி நன்றி நன்றி. ரொம்ப எம்பாரசிங்காக இருக்கும் சார். பரவாயில்ல பேசுங்க. உண்மையாகவே ஒரு அப்பன் எப்படி சந்தோஷப்படுவானோ தன்னுடைய மகனை பார்த்து அந்த சந்தோஷத்தில் தான் நான் இருக்கேன். பல சமயத்தில் இப்படி ஒரு மகன் பிறந்துட்டானேன்னு கவலையாகவும் இருக்கும், கோபமாகவும் இருக்கும். மகன்னா அதுதானே எல்லாமே இருக்கணும். முதல்ல இந்த படத்தை உருவாக்குறதுக்கு மிக மிக உதவி செஞ்ச கை கொடுத்த தானவண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படம் அவர் வழக்கமாக பண்ணுற படங்கள் மாதிரி இல்லை. இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு அவர் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் மிஷ்கினை வந்து அவர் என்ன நினைக்கிறாரோ அதை பண்ண விட்டதுக்காக எங்களுடைய க்ரூ சார்பாக உங்களுக்கு வந்து என்னுடைய நன்றி. மிஷ்கினை பற்றி பேசணும்னா பல மணி நேரம் பேசலாம். அவனே பல நாட்கணக்கில் பேசுவான். பட் இருந்தாலும் இந்த மேடையின் நாகரிகம் கருதி இடம் பொருள் ஏவலை கருதி சில விஷயங்களை சொல்லி காண்கிறேன். எல்லாரும் சொல்ற மாதிரி ஐ லவ் யூ மிஷ்கின். எல்லா வயசானவங்களாம் சொல்லுவாங்க, அதான் ஆம்பளைங்களா தான் சொல்லுவாங்க. இந்த படத்துக்கு எனக்கு மிஷ்கின் கிட்ட ரொம்ப 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 பிடிச்ச விஷயம் என்னன்னா ஹைலி ப்ரொஃபஷனல். அவர் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்டை ஒன்று முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் 4-5 பேர்கிட்ட கொடுப்பாரு. அந்த 4-5 பேர்ல நான் ஒருத்தருக்கேன், என்கிட்ட கொடுப்பாரு. அந்த கொடுத்த பிறகு ஒரு 6 மாசமோ இல்லை 1 வருஷமோ கழிச்சு தான் அந்த படம் வரும். நான் 6 மாசத்துக்கு முன்னால என்ன ஸ்கிரிப்ட் படிச்சனோ அதுதான் வந்து திரையில இருக்கும். ஐ திங்க் தட் இஸ் வெரி நெசசரி அட் திஸ் டைம். தக் லைஃப் ஸோ தக் லைஃப் குடிக்கல தக் லைஃப் அப்கோர்ஸ் தக் லைஃப் சாரி ஓகே. ஸோ மிஷ்கின் ஆன் த செட் இந்த படத்துக்கு என்னை கூப்பிடும்போது எல்லாம் நல்லா இருக்குடா, ஆனால் கிளைமேக்ஸ் ஃபைட்டு அப்போ எனக்கு கொஞ்சம் முதுகு வலி இருந்துச்சு. அது கொஞ்சம் இதுவாக இருக்கு, வேணாம வேற யாராவது நல்ல போட்டுருங்க, நீங்கள் வாங்க சார் நான் சொல்லிக் எடுத்து விடுறேன் நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்து நான் சமீபத்தில் நான் பண்ண மிக அருமையான ஒரு ஃபைட்டு. தேங்க்யூ, ஸ்டில் யூ ஹேவ் கான்ஃபிடென்ட் ஆஃப் மீ தட் ஐ கேன் ஃபைட். மிஷ்கின் கிட்ட 2 எக்ஸ்ட்ரீம் இருக்கு. ஒன்று ஒரு ஆக்டருக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஒன்று அழகான பாதையை போட்டு வச்சிருவான், நீங்க அப்படியே போங்க போங்க நான் எல்லாம் போட்டு வச்சேன் நீங்க போங்கன்னுமா. இல்லைன்னா பெரிய ஒரு இரும்பு கேட்டை வச்சிருவான், தாண்டி போங்க சார் தாண்டி போங்க அப்படின்னா. என்னடா எப்பறம் நான் தாண்டி போகிறது, இது 9 அடி இருக்கும், நீங்க பண்ணலாம் போங்க தாண்டலாம் போங்கன்னுமா. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எனக்கு கொடுத்தான். நானும் அவனுக்கு வந்து ஒரு அது நீ சொன்னா நல்லா இருக்கும். ஓகே, ஸோ ஹி என்டர்டெயின்ஸ். இது என்னன்னா படத்துல நடிக்கிற கேமராமேன்ல இருந்து இதுல இருந்து யாருமே போரே ஆகாது. ஏன்னா எல்லாத்துக்குமான பெரிய என்டர்டெய்னரா அவர் இருக்காரு. அவன் படுற கோபம் போய் சத்தம் போய் எல்லாம் போய் எல்லாரும் ஒரு பெப்ல இருக்கலான்னு தான் அப்படி அப்படியே தட்டி போடப்படும். எனக்கு ஒரே ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்துச்சு. ப்ளீஸ் சொல்லுங்க. ஒரு நாள் நானும் ஒரு ஷூட்டிங் அப்போ நானும் மிஷ்கனும் பக்கத்தில் மானிட்டர் முன்னால் உட்காந்துறோம். உடனே மைக்கை என்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் சார் ஒரு நிமிஷம் நான் பண்ணி ஏதோ கரெக்ட் பண்ண போனோம். அந்த மைக்கை வச்சுட்டு உட்காந்துட்டு வந்தபோது ஏதோ ஒரு அழுக சத்தம் கேட்டுச்சு. என்னடா யார் அழுகிறா, பக்கத்தில் யாருமே இல்லை, பார்த்தா அந்த மைக் அழுதுகிட்டு இருந்துச்சு. நான் கேட்டேன் மைக் கிட்ட, ஏன்பா என்ன உங்களுக்கு பிரச்சனை, ஏன் அழுகுற, நல்லா தானே போயிட்டு இருக்கு. இல்லை சார், நாங்கள் வந்து பட்டிமன்றத்துக்கு கவிதை அரங்கங்களுக்கு போகிற மைக்கு,
அந்த மைக்கெல்லாம் வெளியில போட்டதுனால இதுக்கெல்லாம் வர மைக்கு வெளில போட்டதுனால இந்த மைக்கை எங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. மிஷ்கின் சார் கவிதைகளை என்னால கேட்க முடியல சார். நிறைய அம்மாக்கள் வராங்க, நிறைய அப்பாக்கள் வராங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்னேன், கிடையாது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள்லாம் சந்தோஷமா தான் இருக்கோம், நீங்க அதை சந்தோஷமா எடுத்துக்கணும்னு உடனே அப்புறம் அந்த மைக்கு வழக்கமா சிரிக்க ஆரம்பிச்சது. உன்னுடைய கவிதைகளை, உன்னுடைய வார்த்தைகளை, உன்னுடைய எல்லாத்தையும் எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த ட்ரெயின் படம் நான் ஒன்று சொன்னேன்னா, நான் இது வந்து இந்த மரபு ரீதியா இந்த இதுல பண்ணுன்றதுக்காக கிடையாது. விஜய் சேதுபதி கிட்ட இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன் நான், இது வரைக்கும் இதுதான் நான் தானம் நான் கிட்ட கூட சொன்னேன், இது வரைக்கும் தமிழ் சினிமா பார்க்காத ஒரு சட்டங்கள் இந்த படத்துல இருக்கு. இந்த சட்டங்கள் இருக்கு. அது ஏன்னா இந்த ஃப்ரேம்ஸ் நிச்சயமா நான் பார்த்ததே கிடையாது. அவனை இம்ப்ரெஸ் பண்ணி இன்னொரு ஃபைட்டு இன்னொரு படம் எடுக்க வேணும். உண்மையாகவே ஒவ்வொரு ஃப்ரேமும் மாறும்போது ஒண்ணு ஒரு அதிர்ச்சியா இருக்கும், இல்ல ஒண்ணு வந்து கவர்ந்து இருக்கும். இந்த படம் பண்ண விதமே, அதை மேக்கிங் பண்ணி வச்சிருக்கியா, இந்த படம் பண்ண விதமே ஒரு பெரிய படம். மிஷ்கினோட இன்வால்மெண்ட் வந்து நல்ல வேளை அந்த கிளைமேக்ஸ்ல மற்ற நடிகர்கள் இல்லை. இந்த உடம்ப வச்சுக்கிட்டு இங்க இருந்து கேமராவை வச்சுக்கிட்டு இந்த சர்க்கஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். இவ்வளவு பெரிய உடம்பு. என்னுடைய சகோதரி ஃபௌசியா வேற ஓகே, அவங்களும் கொஞ்சம் நான் பாடி ஷேமிங் பண்ணீங்கன்னு ரெண்டு பேரும் என்ன பண்ணுவோம்னா சர்க்கஸ் மாதிரி என்ன சேது, இங்க இருந்து கேமராவோட இவன் அங்க தாவி போவான், அந்த அம்மா வந்து கேமராவோட எப்படி தாங்கி வரும், சுத்தி எடுத்தாங்க. அந்த கிளைமேக்ஸ்ல பார்க்க போற நீங்க காட்சிகள்லாம் மிஷ்கினும் ஃபௌசியாவும் கோரியோகிராஃப் பண்ணி எடுத்தது. அதை வேற எந்த டைரக்டரும் பண்ண முடியாது. அப்புறம் என்னன்னா, மிஷ்கின் கிட்ட பெரிய விஷயம் வந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும்னா அவன் வந்து ரொம்ப ஆழமா போவான். அந்த புது கேமரா, அந்த கேமரா வந்து இது வரைக்கும் இந்திய சினிமால யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். அவன் யோசிக்கிறான், அவன் ட்ரெயின்ல எடுக்கும்போது ட்ரெயின்ல வந்து எல்லாமே குறுகலான விஷயம், இது வரைக்கும் இருந்த கேமரா எல்லாம் வேணாம்னு ஃபௌசியா அம்மா உட்காந்து புது கேமரா கையிலேயே எடுத்துக்கிட்டு போற மாதிரி ஒரு கேமரா, அதை ஹேண்டில் பண்றதே ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி பல புதுமைகள் எங்களுக்கு இந்த கிடைச்சது. அதே புதுமையை இந்த படமும் உங்களுக்கு தரும்னு நினைக்கிறேன். விஜய் சேதுபதி ஒரு வண்டர்ஃபுல் பர்சன். விஜய் சேதுபதி பத்தி சொல்லி ஆகணும். ஏன்னா பல கதைகள் வருது அவருக்கு பண்றதுக்கு, பல இது வருது. இந்த படத்துல ஏன் உனக்கு தனியா சொல்றேன்னா, உன்னை பத்தி மிஷ்கின் என்கிட்ட சொன்னதுனால நான் சொல்றேன். நான் ஐ லவ் யூ, யூ ஆர் கிரேட், யூ பிகம் கிரேட். மற்றபடி ஒன்றும் இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு என்னுடைய ஆசிரியர் யூகி சேதோட நடிச்சது ஒரு பெரிய பெருமை. இவருக்குன்னு ஒரு ஃப்ரேம் வச்சாரு. இந்த ஃப்ரேம் வைக்கிறதுக்கு முன்னாடியே மிஷ்கின் சொன்னான், சார் அது பாருங்க அப்படி இருக்கும் அப்படின்னா. நான் ஃப்ரேம்ல பார்த்தா அதே மாதிரி இருந்துச்சு. இட் இஸ் அவுட் ஆஃப் த ஒரு குருசோவா படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ. நான் இன்னும் பேசிக்கிட்டே போவேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் டைம். ஆமா, பாராட்டி சொன்னதுனால கட் பண்ண முடியல, இல்லைன்னா வெளியே அனுப்பிச்சிருக்கேன். தேங்க்யூ, so kind of him. இஸ் என் லைஃப்ல 3 பேர் சொல்லுவேன். இளையராஜா, பிசி சார், அதுக்கப்புறம் நாசர் சார். நான் பார்த்து 25 வருஷமா 30 வருஷமா என்னைய வந்து என்னுடைய அவங்க மீட் பண்ணும்போது தான் என்கிட்ட இருக்க பொய் கம்மியாகும். ஆல் த 3 people are embodiment of truth. ஒருத்தர் வந்து மியூசிக்கல் ஜீனியஸ், ஒருத்தர் வந்து லைட் ஜீனியஸ், and another person is basically a genius, a great actor. Thank you. Thank you Nasir sir, thank you so much. And now Yuki sir, நீங்க என்னென்ன சொல்ல போறீங்க? அவர் என்ன நாசர் சார் பாராட்டி பேசும்போது ஒரு முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிறார் பாருங்க, நம்ம மிஷ்கின் சார் குழந்தை மாதிரி. அதுதான் ஹைலைட். அதை பார்க்க தான் எங்களுக்கு ஆசையா இருக்கு. நீங்க என்ன சொல்ல போறீங்க? The problem with talking about Mishkin என்னன்னா பாதி அன்பார்லிமெண்டரியாக இருக்கும். ஸோ அது செலக்ட் பண்ணி சொல்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். முதல்ல தானு சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவர் நம்ம ஊரில் வந்து தானும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. அவர் தானும் வாழணும், அடுத்தவனும் வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர்.
அவர் வந்து ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம அவர்கிட்ட தான் நம்ம போகிறோம். முதல்ல இண்டஸ்ட்ரியில் ப்ராப்ளம்னா ஃபர்ஸ்ட் 12 ஷீட் போஸ்டர்னு முதல்ல அவர் தான் ஓட்ட ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு பெரிய சுவர் இல்லை, இது பப்ளிசிட்டிக்கு சிட்டியில் சுவர் இல்லை. அவர் என்ன சொல்வார் ஃபீல் பேக்கர்கிட்ட, நீ வந்து சுவர் இல்லாமல் சித்திரம் வர முடியாது, நீ சின்னதாக சித்திரம் வர, நான் பெருசாக சுவர் வரைஞ்சிக்கிறேன் அப்படின்பாரு. எப்படின்னா அந்த மூன்லேருந்து பார்த்தோம்னா கிரேட் வால் ஆஃப் சைனா தெரியும், அடுத்தது டவுனோட போஸ்டரும் தெரியும். He wants to go sky high. அதான் அவர் பிளேன் விட்டாரு. ஒரு படத்துல சவர் இல்லைன்னு சொல்லிட்டு ஃளைட்ல ஓடிட்டார் சார். கபாலி தானே சார்? கபாலி தான். கபாலி ஃளைட்ல ஓடிட்டார். அதான் சொல்றேன் பிளேன். சார் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், அதாவது இந்த படத்துக்கு வந்து ப்ரமோஷன் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு ChatGPT-ஓட பேசணும். இப்போ நல்ல ஃப்ரெண்ட் வந்து ChatGPT தான். பேசிட்டே இருக்கும்போது நான் வந்து போட்டேன் இந்த படத்துக்கு எப்படி ப்ரமோஷன் பண்ணலாம், வேர்ல்டு பெஸ்ட் ப்ரமோஷன் ஏதாவது கேட்கும்போது நிறைய இங்கிலீஷ் படம்லாம் வந்து கடைசியாக ஒரு தமிழ் படம் வச்சு அது கபாலியை பற்றி பேசிருச்சு. கிவ் அப்ளோஸ். We are very proud. அதான் பிளேன் விட்டவருக்கு ட்ரெயின் விடுறது என்ன பெரிய கஷ்டம். இவளெல்லாம் சொல்லிட்டேன், என் படத்துக்கு கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க சார், நல்லா அட்லீஸ்ட் ஒரு கப்பல்ல ஓட்டுங்க சார். இல்லை அந்த பிளேன் விட்டவருக்கு ட்ரெயின் ஈஸி. ட்ரெயினில் ஓட்டுங்க சார். தேங்க்யூ சார். இந்த ட்ரெயின் நல்லா ஓடும் சார். இது வந்து எப்போயும் டிக்கெட் வாங்கி வச்சுங்க, அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி வச்சுங்க, இந்த சூப்பராக ஓடும் இந்த ட்ரெயின். தேங்க்ஸ் டு யுவர் எஃபர்ட்ஸ் சார். நீங்கள் எங்கேயுமே தலையிடலை, அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தீங்க. வருவீங்க போகிறீங்க, கெஸ்ட் ரோல் மாதிரி இருந்தது. அமேசிங் ப்ரொடியூசர். உங்களுக்குன்னு ஒரு ஆள் உயர கட் அவுட் இல்லை, ஆயுள் உயர கட் அவுட் உங்களுக்கு நாங்கள் வைக்கணும். மிஷ்கின் பற்றி நான் இப்படி நாசரை பற்றி ஒரு பயோகிராஃபி எழுதணும்னா அதுக்கு சிறந்த ஆள் நானுடி தான். அது வந்து கமிலா டாவர்ச்சியிலேருந்து கல்யாணம் பண்ணுற வரைக்கும் நான் தான் பேர் வச்சேன் கமிலாவுக்கு. இவர் என்னுடைய கிளாஸ்மேட்டு. இதை வச்சு என்னோட வயசு இடக்கூடாதீங்க. இஸ் தி ஒன்லி க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் இன் மை லைஃப். நாசர், அதாவது நாசர் முதல்ல விசிட்டிங் கார்டு போடுறதுலேருந்து இன்று வரை எனக்கு வந்து நான் இன்ஸ்டியூட் ஃபிலிம் எடுத்தேன், அது நாசர் தான் ஹீரோ. கவிதை பாடினர்களை நாசர் தான் ஹீரோ. மாதங்களை எடுத்த நாசர் தான் ஹீரோ. ஜனான்னு ஒரு டெலிஃபில்ம் எடுத்தேன், அதுலேயும் நாசர் தான். இன்ஃபேக்ட் நான் என்னோட செல்ஃப் போர்ட்ரேட் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன், அதுலேயும் நாசர் பின்னாடி இருக்காப்புல, எனக்கே தெரியாமல். அந்த அளவுக்கு ஒரு இன்றியமையாத ஒரு he has never lost his innocence. செங்கல்பட்டுலேருந்து வருவார், இவருடைய எவ்ரி டே இஸ் லேர்னிங் பிகாஸ் he has never lost his innocence. விஜய் சேதுபதிக்கிட்டே அதே தான் இருக்கு. அவர் வந்து இவருடைய ஹம்பிள் பிகினிங்ஸ் அவர் மறக்கவே இல்லை. he still feels that he is working on a daily basis. உங்களுடைய வெற்றிக்கு அதுதான் காரணம், உங்களுடைய லாயர். அதாவது இது சொல்வார், மூன்று முடிச்சு படம் டைரக்ட் பண்ணும்போது கமல்ஹாசன் அவர்களுடைய ஆஃபீஸில் எடுத்தது, கேமரா கீழே வச்சுருந்தாரு, ரஜினி படியிலேருந்து இறங்கி வர மாதிரி ஒரு ஷாட்டு, ரீடேக் அப்படின்னாரு. ரஜினி கீழே பார்த்துட்டே ரிவர்ஸில் மேலே போனார். எப்படி திருப்பி பண்ணினாரு? இல்லை சார் தமாஷ் பண்ணு, அதுதான் ஷார்ட்னாரு. இதுதான் உன்னுடைய தனித்திறமை, யூ ஹாவ் டு ப்ரூவ், ஸ்டார்ட் ஃப்ரம் தேர் அப்படின்னு சொன்னார். 36 படம் பண்ணியிருக்காரு கமல்ஹாசன் வச்சு, குட்டி குட்டியாக படிப்படியாக கமல்ஹாசன் முன்னுக்கு கொண்டு வந்தார், படியிலேயே வந்து ரஜினிகாந்த் முன்னுக்கு கொண்டு வந்தார். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இன்னி வரைக்கும் ரஜினிகிட்ட கேட்டிங்கன்னா எப்போ பெஸ்ட் டேஸ்னா நான் கண்டக்டராக இருந்தது தான் அப்படின்பாரு. அப்போ டபுள் விசில் கொடுத்துருக்காரு, இன்னைக்கு ஒரு சிங்கிள் விசில் நம்மளை நாட்டை ஆள்கிறது. ஸோ நாசர் அப்படிங்கிற ஃபேமிலி, எவ்ரி திங் அபவுட் ஹிம், he knows everything. மிஷ்கின் நான் சைக்கோ பண்ண வேண்டியதாக இருந்தது. அது உதயநிதி ஸ்டாலினுக்கு கண்ணு தெரியாது, நான் டிரைவர், எனக்கு டிரைவிங் தெரியாது ரியல் லைஃப்பில். நான் சைக்கிள் தான் ஓட்டுவேன், அதுவும் ஸ்டாண்டு போட்டு தான் ஓட்டுவேன். அப்போ கேட்ட மிஷ்கின், இது என்னது ஓப்பனிங்கில் ஒதுக்குது, கண்ணை முடிட்டு குருடனாக இருக்கக்கூடிய உதயநிதி டிரைவ் பெட்டர் தான் நீ அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சொன்னேன், தமிழ்நாட்டின் எதிர்காலத்தின் நலன் கருதி இந்த படத்தை நான் பண்ணல, ஏதாவது ஏடா கூட நான் ஒழுங்காக ட்ரைவ் பண்ண ஆச்சுதான் அப்படின்னு. அப்போ விட்டது திருப்பியும் ரிமெம்பர்ஸ் ஆல்வேஸ். வி யூஸ் டு கீப் டாக்கிங் ஆன் சினிமா ஜெனரலி. இந்த படத்தில் கூப்பிட்டாரு, நான் ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நேராக போனேன். அன்றைக்கி தான் கணேஷ் வெங்கட்ராமன் பார்த்தேன். மிஸ்கின் கூப்பிட்றாரு, ஏதோ கோச்சிக்கு போகிறாரு. சொன்ன நேராக போய் மரியாதையாக வானான்னு சொன்ன பார்த்தா, he told me the story, it was so fascinating. It's a beautiful rehash of Agatha Christie updated version வச்சுங்களேன். மர்டர் ஆன் தி ஓரியன்ட் எக்ஸ்பிரஸில் சிட்னி லூமியை டைரக்ட் பண்ணுறாரு. ஒரே ஒரு தமா தோன்றோ இல்லை இங்கிரிட் பர்பன் நடிக்கிறாங்க, 2 சீனி ஷி வின்ஸ் அண்ட் ஆஸ்கர். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யார்கிட்ட ஆளுமை இருக்கிறது என்பதை பொறுத்து இருக்கிறது. சின்ன ரோலாக இருந்தாலும் we can get an Oscar. Nasar will get extraordinary awards in this film for his extraordinary performance.
ஆமாம், அது என்ன கொடுப்பின நான் ஆசை இருக்கலாம் மேக்ஸிமம் சிடோ போல யூல் பிரினர் மாதிரி பயோ மெக்கானிக்ஸ் உடல் சமிகைகள் வச்சு செய்யக்கூடிய ஆக்டிங்கும் சிவாஜி கணேஷ் மாதிரி மூஞ்சி வச்சப்பட ஆக்டிங் ரெண்டுமே வரக்கூடிய ஒரு ஒப்பற்ற நடிகர் நாசர். இந்த காம்பினேஷன் உலகத்தில் கிடையாது. 5% தான் இண்டஸ்ட்ரி அவரை யூஸ் பண்ணியிருக்கு. அவரை மிஸ்கின் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காரு. யூ ஹாவ் டு சீ, இட்ஸ் டிலைட் டு வாட்ச். அது ஒரு கண்ணு மூடிட்டு ஒரு கண்ணு இல்லாமல் பார்ப்பாரு. ஐ வாஸ் தேர் பிரசன்ட் இந்த ஷார்ட் வாஸ் டேக்கிங். கதையை எல்லாமே சொல்லிட்டீங்க சார். மொத்தம் அந்த படத்தை சொல்லிருங்க. 2 மணி நேரம் வெளியே தம்மிச்சு வந்துடும் சார். என்ன கொடுங்க தெரியுமா, என் படம் என் மூஞ்சே பார்த்துக்க மாட்டேங்க இந்த போஸ்டரில். ஏன்னா நான் ஸ்பாய்லர் அலர்ட் நான் அப்படின்னு சொல்கிறதே ஸ்பாய்லர் இல்லையா? ஸோ அது சொல்லலை நான். சொல்லிட்டீங்க. கதை சொல்லுங்க. சரி சரி. இவர் சொன்னார், யாரோ கணேஷ் வெங்கடாவன் சொன்னாப்புல படத்துக்கு எடுத்தாப்புல. நானும் பார்த்தேன். ஃபௌசியாவும் எங்கே இருக்காங்க தெரியல, கேமரா ஆடணும்னு அடியில் பார்த்தா சீட்டு கட்டி இருக்க உட்காந்துருக்காங்க 2 பேரும். இத்தனைக்கும் அந்த டைமென்ஷன் ஆஃப் தி ட்ரெயின் வந்து எக்ஸாக்ட் லைக் தி ஒரிஜினல் ட்ரெயின். மிஷ்கின்காக வந்து இல்லை ஃபௌசியாக்காக பெருசெல்லாம் பண்ணல. சாரி, ஐ மீன் ஷூட்டிங் கன்வீனியன்ஸ்க்காக சொல்கிறேன் பண்ணல. பட் அவர் என்ன பண்ணுறாரு, அடியில் போடுறாரு, சோப்பு டப்பா மாதிரி ஏதோ லைட் இருக்குது. நான் எடுத்து குளிச்சிக்கலான்னு பார்த்தேன். தம்மா தூண்டு சோப்பு டப்பா லைட் என்ன சார் பேர் அதுக்கு? லைட் சார், அம்மா தான் எடுத்தாங்க. நம்ம எங்கள் வீட்டில் சோப்பு டப்பால லைட் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சோப்பு டப்பா லைட் அண்ட் ரிமோட் கண்ட்ரோல்டு ஆல் லைட்டிங் சிஸ்டம் இந்த லேப்டாப். இட்ஸ் a latest light sir. It's a latest light. நான் நீங்க ட்ரெயின்ல வந்து we cannot have the ordinary light like this. So we did some research. Fauzia was very scientific. MC Pro everywhere used, but you used many other things. நீங்க IIT ஸ்டூடண்ட்ஸ் கூப்பிட்டு ஆமா சில ரிசர்ச் பண்ணி நீங்க கொண்டு வந்த ஒரு சிஸ்டம் அது. ஸோ லேப்டாப்லேயே கண்ட்ரோல் பண்ண எல்லா லைட்ஸும் லைட் ஆஃப் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி ஒரு சத்தம் எதுவுமே கேட்காதுங்க. வெரி அமேசியாக இருக்கக்கூடிய ஐடியல் சுச்சுவேஷன் ஃபார் அன் ஆக்டர் டு பி. இவர் படத்துக்கு எடுக்கல வச்சுங்களேன், படம் படுத்துறோம். அவ்வளவு இம்பார்ட்டண்ட்டாக மெட்டிகுலஸாக எவ்ரி ஷார்ட். இன்சைட் தி டாய்லெட் ஒரு ஃபைட் எடுத்திருக்காரு, க்ளோஸ்டோஃபோபிக்கா. அமேசிங் ஷார்ட் டிவிஷன்ஸ் அண்ட் ஃபைட் அவரே கோரியோகிராஃப் பண்ணி எடுத்திருக்காரு. சவுண்ட் எஃபெக்ட்ஸோட நீ பார்த்து அவன் ஆப்போசிட்டாக அப்படியே அவுட்ஸ் ஓப்பன் ஸ்கையில் ஒன்று எடுத்திருக்காரு. அது ஈக்குவலி குட்டாக இருக்கு. குரோசோவா பார்த்தாருன்னா you'll be very happy that he has a distant student like you. It's so, the prose is so much like a poetry. Full pure cinema அது. எனக்கு வந்து முதல்ல இவர் மேக்கப் போட்டார் ஃபர்ஸ்ட் டே. இன்னைக்கு உட்காந்து திட்டா போட்டார். அப்புறம் தொலைப்பார் நினச்சா இந்த திட்டத்தட்ட போடுறது தான் மேக்கப். சரி, அப்புறம் பார்த்தாரு இந்த கால் மடிச்சாரு, அந்த கால் இழுத்து விட்டாரு. ஷூவில் ஒரு கால் லேஸ் போட்டார், இன்னொரு கால் அப்படியே திருப்பி விட்டாரு. அப்புறம் மூஞ்சான் கால் விட்டார், தலையெல்லாம் அப்படியே குழப்பி விட்டாரு. நான் ஒரு சின்ன சந்தேகம், எனக்கு பேண்டாவது கீழே போட்டுக்கலாமா இல்லை அதையும் மேலே போட்டுக்கணுமா, அந்த அளவுக்கு மாற்றி விட்டாங்க. இட் இஸ் ஸோ ஃபேசினேட்டிங் ஆன் ஸ்க்ரீன் டு லுக் அட் மீ. ஐ கேன் ஸ்பீக் அவர்ஸ் டுகெதர் அபவுட் யூ. அண்ட் விஜய் சேதுபதி இஸ் அ நேச்சுரல் ஆக்டர். கிஷோர் குமார் பேசுகிற வாய்ஸ்லேயே நடிப்பது போல ஷார்ட் கேமரான விஜய் சேது அப்படி வந்து இன்னாலே ஒரு ஆளுமை இருக்கு. இஸ் அ வெரி presence in cinema is so beautifully cinematic. And விஜயின் பேர் வந்தாலே they are all very successful. நான் பார்த்துருக்கேன் ஜெயலலிதாலேருந்து சிவாஜி கணேசன்லேருந்து. அண்ட் அந்த humbleness will keep him go higher and higher. And very happy to have worked with you in this film. And மியூசிக் பண்ணியிருக்காரு. யூ ஹாவ் டு லிசன். இங்கே வரைக்கும் 6 மாதமாக நான் அந்த பாட்டை பாடிக்கிட்டே இருக்கேன். அடிக்டிவாக இருக்குது அந்த கண்ணுமடி. ரீரெக்கார்டிங் அதை விட பிரமாதமாக இருக்குது. ஆர்டிஓலேருந்து ஆர்ஆர் வரைக்கும் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு மியூசிக்கு. யூ ஹாவ் டு லிசன் டு இட். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. லிசன் டு இட். இப்போ நீங்கள் பேசி முடிச்சோடனே அதுதான் நம்ம பார்க்கணும். ஆமாம், அதெல்லாம் பாருங்கள். இந்த மாதிரி ஃபேசினேட்டிங்காக நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. அண்ட் தேங்க்ஸ் டு ஃபௌசியா டு பி வித் ஹிம். அண்ட் தென் there's so many departments I want to cover but I have no time. And I'm very happy to have worked with Mishkin in this film and with my classmate Nasser after a long time. Thank you sir, thank you so much. It was lovely time sir. So we definitely have to hear it சொல்றாரு. அதனால ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட் பார்த்தலாம் சார். அப்புறம் தொடர்ந்து பேச. Okay, trailer please. உங்க சொன்ன ஷார்ட்ஸ்